குக் வித் கோமாளி சீசன் 5 ஸ்டார்ட் ஆனதுலேருந்து மக்களுக்கு பிடிச்ச மாதிரியான வகையில் தான் வந்து ஷோ வந்து டெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. செஃப் வெங்கடேஷ் பட் அவர்களை மிஸ் பண்ண எல்லாத்துக்கும் டாப் குக் அப்படிங்கிற ஷோனுடைய கிராண்ட் லான்ச்சான அந்த ஃபர்ஸ்ட் எபிசோடுமே கூட வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. நிறைய பேர் வந்து அந்த எபிசோட பார்த்ததுக்கு அப்புறமா பாசிட்டிவான ரிவ்யூஸ் தான் வந்து கொடுத்துட்டும் வந்து இருக்கிறாங்க. பட் என்னதான் டாப் குக்குகளை வெங்கடேஷ் பட் அவர்கள் வந்து பார்த்து ரசிச்சுட்டு இருந்தாலும் கூட குக் வித் கோமாளி சீசன் 5ல அவர் இல்லாத வந்து நிறைய பேருக்கு இன்னுமே வந்து ஒரு வருத்தத்தை தான் வந்து கொடுத்துட்டு இருக்குது. மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்களை வந்து நிறைய பேர் வந்து நிறைய விதமா வந்து கமெண்ட்ஸ் மூலியமா வந்து அவங்களோட கருத்துக்களை வந்து தெரிவிச்சிட்டு இருக்காங்க. அதுலயும் குறிப்பா செஃப் வெங்கடேஷ் பட் அவர்கள் இருந்திருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும், மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்கள் வந்து ரீப்ளேஸ் பண்ணுவாரா, என்ன இருந்தாலும் குக் வித் கோமாளினுடைய ஜட்ஜ் அப்படிங்கும் போது காம்போவா வந்து செஃப் தாமுவும் வெங்கடேஷ் பட் அவர்களோட காம்போ தான் வந்து ஒரு வெற்றி காம்போ அப்படிங்கிற மாதிரியான நிறைய கருத்துக்களை வந்து பதிவு பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கு எல்லாத்துக்கும் பதிலளிக்கிற வகையில் ரீசெண்டாக மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்களுமே வந்து அவருடைய சைடு இருந்து நிறைய விஷயங்களை வந்து பதிவு பண்ணாரு. அதுலயும் குறிப்பா குக் வித் கோமாளி ஷோவுக்கு வர்றதை பற்றியும் செஃப் வெங்கடேஷ் பட் அவர்கள் கூட என்ன பிரச்சனை இருக்குது அவருக்கு அப்படிங்கிறத பற்றியும் வந்து இந்த இடத்துல பதிவு பண்ணியிருந்திருக்கிறாரு. இன்ஃபேக்ட் சொல்ல போனால் அந்த ஒரு விஷயம் தான் வந்து இப்போ வைரலாகவும் வந்து மாறிட்டு இருக்குது. குக் வித் கோமாளி டீம் சைடு இருந்து என்னை இந்த ஷோவுக்கு வந்து கூப்பிடும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. நான் கனவுல கூட நினச்சி பார்க்கல இந்த மாதிரி குக் வித் கோமாளியில் ஒன் ஆஃப் த ஜட்ஜாக வந்து நான் உள்ளே வருவேன் அப்படிங்கிறத. அதே சமயத்தில் ஒரு சில தயக்கமும் பயமும் இருந்துகிட்டே தான் இருந்துச்சு. ஏன்னா என்னால் எப்படி அந்த ஒரு இதில் வந்து சஸ்டெயின் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி எனக்குள்ளாரே இருந்துட்டு இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் செஃப் வெங்கடேஷ் பட் அவர்களோட இடத்த வந்து நான் ரீப்ளேஸ் பண்ணியிருக்கேன், அவருக்கு பதிலாக தான் நான் இங்கே வந்திருக்கிறேன், அவரோட அளவுக்கு நான் வந்து பர்ஃபார்ம் பண்ணுவேனா மாட்டேனா அப்படிங்கிற மாதிரியான பல கேள்விகள் வந்து என்னை சுற்றி இருந்துகிட்டே தான் இருக்குது. ஸோ நான் என்னோட ஸ்டைலில் எந்த அளவுக்கு வந்து மக்களை என்டர்டைன் பண்ண முடியுமோ அந்த மாதிரி தான் வந்து என்னால் வந்து பண்ண முடியும். செஃப் வெங்கடேஷ் பட் அவர்களை ஒரு பொழுதும் என்னால் ரீப்ளேஸ் பண்ணவே முடியாது. ஏன்னா அவர் இந்த ஷோவில் ஒரு லெஜண்ட் பெர்ஃபார்மராக வந்து இருந்திருக்கிறாரு. அவருடைய இடத்தை என்னால் வந்து ரீப்ளேஸ் பண்ண முடியுமா, அவருடைய இடத்த என்னால் ஃபுல்ஃபில் பண்ண முடியுமான்னு கேட்டால் அது ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. இன்ஃபேக்ட் சொல்ல போனால் நான் இன்னுமே வந்து செஃப் வெங்கடேஷ் பட் அவர்களை நேரில் கூட பார்த்தது கிடையாது. ஸோ அவருக்கும் எனக்கும் பர்சனலாக கூட எந்த ஒரு விஷயமே வந்து இப்போ வரைக்கும் நாங்கள் வந்து பகிர்ந்துட்டது கூட இல்லை. ஆனால் இப்போ வரைக்குமே வந்து நிறைய பேரால் சொல்லப்படுறது என்னவா இருக்குதுன்னா அவருடைய இடத்த நான் வந்து ரீப்ளேஸ் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது இப்போ இல்லை, எப்பயுமே அந்த விஷயம் கிடையவே கிடையாது. ஏன்னா அவர் வந்து ஒரு லெஜெண்டாக இந்த ஷோவில் வந்து இருந்திருக்கிறாருங்கிற விஷயத்த ஆணித்தனமாக அந்த இடத்துல வந்து பதிவு பண்ணிட்டு போயிருந்திருக்கிறாரு மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்கள். ஸோ குக் வித் கோமாளி சீசன் 5 நீங்கள் வந்து பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா இல்லை பார்த்ததுக்கு அப்புறமா மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்களுடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்குதா இல்லையா அப்படிங்கிறது கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி டாப் குக்கு ஷோ ஆனதுமே வந்து நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா இல்லை பார்த்ததுக்கு அப்புறமா செஃப் வெங்கடேஷ் பட் அவர்களுடைய பர்ஃபார்மன்ஸ் அந்த இதில் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறதையும் கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.